சமீபத்தில் வெளியான திரைப்படங்களில் சிறை திரைப்படமும் யூத் திரைப்படமும் எனக்கு மிகவும் பிடித்தமான திரைப்படங்களாக அமைந்தன. சிறை திரைப்படத்தின் இறுதி காட்சியில் கலையரசி கதாபாத்திரம் இறந்துவிட்டது என்று நினைக்கும் பொழுது பேருந்து கடியிலிருந்து அவரை சிறு காயங்களுடன் மீட்டு கொண்டு வருவார் காவலாளி கதிரவன். அந்த காட்சியில் திரையரங்கம் முழுவதும் கேட்ட கைத்தட்டல் சத்தமும் சமூக வலைத்தளங்களில் ஒலித்த 2000 கோடி திரைப்படங்கள் எல்லாம் வேண்டாம், இப்படி 4 நல்ல படங்களை கொடுத்தால் போதும் என்ற வாசகமும் தமிழக ரசிகர்களின் மனநிலை இன்னமும் ஆரோக்கியமானதாக இருக்கிறது என்பதற்கு சான்று. அதிக வசூல் திரைப்படங்கள் திரைத்துறைக்கு அவசியம்தான், ஆனால் அவை நிச்சயமாக திரைத்துறையின் ஆரோக்கியமான போக்கை தீர்மானிப்பவை அல்ல. இரண்டாவதாக யூத் திரைப்படம். இந்த திரைப்படம் பல்வேறு விமர்சனங்களை பெற்றாலும் இளையவரான கென் கருணாஸ் இந்த திரைப்படத்திற்காக எடுத்துக்கொண்ட முயற்சியும் அவர் பங்கேற்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் குழுவினரை அவர் என்டர்டெயின் செய்த விதமும் எனக்கு பிடித்திருந்தது. கென் கருணாஸ் வயதிற்கே உரிய துள்ளலோடு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார். படத்தில் தேவையற்ற அல்லது தேவைக்கு அதிகமாக கிளாமர் காட்சிகள் இல்லை என்பது இந்த திரைப்படத்தில் எனக்கு பிடித்த விடயம். உங்களுக்கு இந்த திரைப்படங்கள் பிடிக்குமா என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி.